20,000 இந்த கனி விட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் மாதிரி அந்த கனி பிடிக்கிறது எட்டா கனியா போயிடும் 20,000 மாப்பிள்ள கடன் நீட்டுங்க 21,000 22,000 ரூபா 2 24 2 யாராவது 24 2 இந்த அடுத்தது இரண்டாவது கனி சித்திரை கனி இரண்டாவது கனி 1000 ரூபாய் 1600 ரூபாய் சித்திரை கனி இரண்டாவது கனி 2000 ரூபாய் 2000 ரூபாய். அந்த கனியை எடுக்கும் பொழுது சதேசாமியே நம்ம வீட்டுக்கு நாம் அழைத்து செல்வது போல உணர்ந்து அந்த கனியை எடுக்கிறார்கள். எடுக்கும் பொழுது போட்டி போட்டுக்கொண்டு 5,000 10,000 15,000 என்று கூட ஏலம் போய்கொண்டிருக்கிறது. சித்திரைக்கனி ஏலத்தான் பார்க்க போகிறோமுங்க. ஒரு பக்தர் வந்து 25,000 ரூபாய்க்கு சித்திரைக்கனி ஏலம் எடுத்துகிட்டு போனாருங்க. ஈரோடு மாவட்டமுங்க, கொல்லங்கோயில் கிராமம், கந்தசாமி மலத்தில் புகழ்பெற்ற சடையப்பசாமி கோயில் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு சித்திரைக்கனி அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெறுங்க. நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றது ஒரு அன்னதான திருவிழானா காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சுங்க, சாயந்தரம் 5-6 மணி வரைக்கும் வந்து அன்னதானம் நடந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நேற்று சாப்பிட்ட அன்னதானத்தில் சித்திரை 1ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 40,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் வந்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னதான திருவிழாவெல்லாம் முடிஞ்சுங்க. இரவு சுமார் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்திரைக்கனி ஏலம் விடுவாங்க. பக்தர்கள் பயபக்தியோட போட்டி போட்டு அந்த கனிகளை வந்து வாங்கிட்டு போவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமையலுக்கு பயன்படுத்தப்பட்ட மஞ்சப்பொடி, உப்பு இது எல்லாமே மிச்சமானது எல்லாமே வந்து ஏலம் விடுவாங்க. அந்த நிகழ்வை தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோங்க. ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலுக்கு பார்த்தா வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் லைக் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு அருமையான நிகழ்வு தான் நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. நம்ம வாங்க சித்திரைக்கனி ஏலத்தை பார்க்கலாமுங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி வட்டம் கொல்லங்கோயில் கிராமம் கந்தசாமி ஆலயத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சடையசாமி திருக்கோயில்களில் நடைபெற்ற 45வது அன்னதான விழா இன்று சிறப்புடனும் நடந்து அரங்கேறியது. இப்பொழுது இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு சிறப்பு தகவல் அன்னதானத்தில் சுமார் 45,000 ஒரு 50,000 மக்கள் வரை சுமார் இருக்கலாம் என நாங்கள் கருதுகிறோம். இதுவரை இந்த சித்திரைக்கனி அன்னதான குழுவில் நாங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் மீதமானது அத்தனையும் நாங்கள் இப்பொழுது வந்து ஏலமிட்டு அந்த சித்திரைக்கனி அன்னதான பணத்தில் அந்த குழுவுக்கு பணத்தை நாங்கள் கொடுத்து அந்த குழுவிலிருந்து இந்த வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த பணத்தை திருப்பணிக்காக நாங்கள் வந்து கொடுத்து அந்த திருப்பணியை நிறைவு செய்து கொள்வதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏலம் நடைபெற இருக்கிறது. இங்கே வெளியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் உள்ளே வந்திருந்து இந்த சித்திரைக்கனி ஏலத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் உங்களையெல்லாம் வரைய நான் கேட்கிறேன். 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் 7,000 ரூபாய் சித்திரைக்கனி கொஞ்சம் மேல தூக்க முடியாத கனவு இருக்குது, அதனால கீழே இறங்கி பாக்குங்க. 7,000 ரூபாய் 7,000 ரூபாய் 8,000 பேர் சொல்லுங்க. குப்புசாமி 8,000 ரூபாய் 8,000 ரூபாய் குப்புசாமி 8,000 ரூபாய் சுப்பிரமணியா குப்புசாமி 8,000 ரூபாய் சுப்பிரமணியன் 11,000 புரியுது
புரியுங்க. 12,000. ஆமாம். இந்த தட்டத்துமா ஒரு கண்ணியும் கொடுத்துருவாங்க. மிச்சம் அடுத்து 12,000. 12,000. 13,000. என்றும் 16 வருஷம் விட்றதே 13,000. 13,000. 14,000. 14,000. 15 15,000. 15,000. ஆமா, இது மாவட்டம் தான் பண்ணையும் பார்க்கணும். 15,000. 16,000. பார்ப்போம். 16,000. 18. முக்கியமா பார்க்கணும். 18. 18,000. 19,000. சரியா? 20,000. 20,000. எந்த ரேட்டு உங்களுக்கு போக முடியாது. 20,000. 20,000 ரூபாய். இந்த கனி விட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும். மறுபடி அந்த கனி பிடிக்கிறது 8ஆம் கனியாக போயிடும். 20,000. 20,000. மாப்பிள்ளை கடன் நீக்குங்க. 21. 21,000. 22,000 ரூபா. 22,000. 24. 2 பேர். 24. 2 யாராவது பதிவு வைங்க. 24. 2 பேர். யாராவது பண்ணி வச்சுருங்க. 22,000. 24,000. 24,000. 24,000 யார்? நீங்க 2 பேர் சொல்லுங்க. யாரு சொல்றது? நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. நான் 2 பேருக்கு நாளைக்கு கொடுக்க முடியாது. அவங்க கொடுக்க முடியாது. 24,000. 24,100 வைக்கலாமா? 24,100. 24,100 ரூபாய். 24,100. 24,100 ரூபாய். 24,100. மாப்பிள்ள கரெக்ட் பண்ணி விடுங்க. முதல் வர சொன்னீங்கன்னா சரியா போச்சு. 25,000. 25,000. முதல் கனி 25,000. சித்தரை கிடைக்க பாருங்க. எத்தனை கிடைக்க பாருங்க. அடுத்த எடுக்கலாம். அடுத்த ஒன்றாவது இது பாத்தீங்கன்னா எல்லாரும் கனி இருக்கும். உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரே கனியா ஒரு 5 எடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் ஒரே கனியா எடுத்துப்போம். 25,000. 25,000 உள்ளோம். 25,000 உள்ளோம். 25,000 உள்ளோம். 25,000. 25,000. சித்திரை கனி முதல் கனி 25,000 உள்ளோம். 25,000 2 தரம். உள்ள இருக்கு பாருங்க. 2 தரம் சொல்லிடுங்க. 25,000. 25,000 2 தரம். 10 கிலோ 5 கிலோ பைய இருக்கு.
25,000 3 தடவை சொல்ல போறேன். கேட்கிற வாயில கேட்டீங்க, யோசனை இருக்காதீங்க. 25,000 சித்திரை கனி முதல் கனி. 25,000 சித்திரை கனி முதல் கனி. 2ஆம் தரம் 3ஆம் தரம் சொல்ல போறீங்க. மழை சொன்ன பிற்பாடு மழை கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. சித்திரை கனி முதல் கனி 25,000 3 தரம் வாங்க. பின்னாடி நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கிறவங்க வாங்க. இந்த படுகா இழுத்து போட்டுக்கலாம். நான் முன்னாடி சித்திரை முதல் கனி. இந்த ஆண்டு இந்த ஆண்டு 25,000 ரூபாய்க்கு குப்புசாமி அவர்கள் 25,000 ரூபாய் கொடுத்து இந்த சித்திரக்கனி முதல் கனியை பெற்றுக் கொண்டுள்ளார். அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களது விழாக்குழுவின் சார்பிலும் சடையப்ப சாமி சார்பிலும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த அடுப்புகள் 2வது கனி சித்திரை கனி 2வது கனி 1000 ரூபாய் 1000 ரூபாய் 100 1500 1600 ரூபாய் 1600 நம்ம தண்ணி 25 1600 அப்படி கட்டுன வந்தா பரவாயில்ல. நடந்துக்கிட்டே வரக்கூடாது. நடந்து வரணும் இல்லைன்னா ஓடணும். 2000 ரூபாய் சித்திரை கனி 2ஆம் கனி 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2100 ரூபாய். மாமா ரேட் சொல்லுங்க மாமா. சித்திரை கனி 2வது கனி 2500 ரூபாய் 2500 ரூபாய் ஒரு தரம். சுப்பிரமணியம் திட்டுப்பாறை அவர்கள் 2ஆம் கனி 2500 ரூபாய்க்கு எடுத்திருக்கிறார்கள். அவருக்கு இந்த காலண்டர் ஒன்று பரிசாகவும் விழாக்குழுவின் சார்பாக கொடுக்கின்றோம். நன்றி. இந்த ஏலம் பார்த்தீங்கன்னா வெகு நேரம் நடந்துட்டு இருந்ததுங்க. நம்ம கனி எலுமிச்சங்கனி 2வது கனி ஏலம் விடும்போதே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோமுங்க. இதில் முதலே சொல்கிறாங்க, அதாவது மஞ்சப்பொடிங்க, சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சப்பொடி, உப்பு, சர்க்கரை எல்லாமே வந்து ஏலத்துக்கு கொண்டு வருவோம். பக்தர்கள் வந்து பயபக்தியோடு வந்து வாங்கிட்டு போவாங்க, வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வருஷம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்குங்க. ரொம்ப புகழ் பெற்றதுங்க. அன்னதான திருவிழா எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து பக்தர் வந்து பயபக்தியோடு வாங்கிட்டு போவாங்க. ஒரு 16 தெய்வங்களுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய 16 தெய்வங்களுக்கு பூஜை செய்து அந்த 16 எலுமிச்சை கனிகளையும் கொண்டு வந்து இங்கே வந்து ஏலம் விடுவோம். அந்த முதல் கனி என்பது அந்த தட்டத்தில் வைத்து சடையப்ப சாமிக்கு படைக்கப்பட்ட அந்த பூ மாலை, அந்த பழங்கள், அந்த செவ்வாழைப்பழம், அன்னாசி பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி எல்லா வகையான கனிகளை வச்சு நாங்கள் வந்து பூஜை செஞ்சிட்டோம். அந்த பூஜை செஞ்ச அந்த கனியை அந்த பக்தர்களுக்காக வந்து சடையசாமியை அருளார் கொடுக்குற மாதிரி நாங்கள் அந்த கனியை ஏலம் வரும்போது அந்த பக்தர்கள் அந்த கனியை எடுக்கும் பொழுது சடையசாமியை நம்ம வீட்டுக்கு நாம் அழைத்து செல்வது போல உணர்ந்து அந்த கனியை எடுக்கிறார்கள். எடுக்கும் பொழுது போட்டி போட்டுக்கொண்டு 5000, 10,000, 15,000 என்று கூட ஏலம் போய்கொண்டிருக்கிறது. மற்ற கனிகள் 16 பொருள் போக 15 கனிகளுமே கிட்டத்தட்ட 2000, 3000, 4000, 1000 இப்படி வெவ்வேறு வழியில் ஏலம் நடைபெறும். பிறகு மீதமாகக்கூடிய மஞ்சள் தூள், அதாவது மஞ்சள் தூள் என்னென்ன மங்களகரமானது என்று சொல்வார்கள்.
அந்த மங்களகரமான மஞ்சள் தூள், அதாவது நமது அன்னதானத்துக்கு போட்ட மீதமான அந்த மஞ்சள் தூளை ஏலம் பொழுது அந்த மஞ்சள் தூளை எடுப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு ஏலம் எடுப்பார்கள். அதாவது சிலர் வந்து தன்னுடைய வீட்டில் திருமணம் நடைபெற வேண்டும், தன்னுடைய பையனுக்கு நடைபெற வேண்டும், தன்னுடைய பொண்ணுக்கு நடைபெற வேண்டும், இந்த மஞ்சள் தூள் எடுத்தால் நமக்கு மங்களகரமானது என்று அந்த தூளை வந்து ஒரு 100 கிராம் மஞ்சள் தூள் கிட்டத்தட்ட 1000, 1500 ரூபாய்க்கு கூட செல்லும். அடுத்தது உப்பு ஏற்படுது. அந்த உப்பு அப்படித்தான், 1 கிலோ உப்பு 1000 ரூபாய்க்கும் போகும், 1500க்கும் போகும், 100க்கும் போகும். அதை வந்து கடைசியாக எடுக்கிறது. ஏன்னா உப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த முதல் உப்பு எடுக்கிறவங்க அதிகமான அளவுக்கு இருக்கும். அதே போல் சர்க்கரை முதல் ஏலம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1000, 2000 மேற்கொண்டு போய்கொண்டே. அதே போல் தான் நீர் இருக்கக்கூடிய இந்த சாம்பார் பொடி, இந்த ரசப்பொடி, எல்லா பொருட்களையுமே நாங்கள் வந்து ஏலத்தில் விட்டு அந்த பணத்துக்கு தான் நான் வந்து சித்திரைக்கணி அன்னதான குழுவுக்கு நாங்கள் கொடுத்தோம். ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நாம் பார்த்துருப்போங்க. ஹீரோ நந்தாசீலா யூடியூப் சேனல், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து மாதிரி பயனுள்ள தகவலை பார்க்கலாம். முதலே சொன்ன மாதிரி தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்லதோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.